கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்க் 14 வாக்கியத்தை இன்றைக்கு நான் வாசித்து தியானித்தேன். அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள், அதாவது சீடர்களும் ஆண்டவராய் இயேசுவானவரும் தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். 27 வாக்கியத்திலே, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடல் அடைவீர்கள் என்றார். ஆண்டவராய் இயேசுவானவருடைய சிலுவை மரணமானது நெருங்கிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரும் ஆண்டவருடைய சீடர்களும் அங்கே தோத்திர பாட்டை பாடுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவருடைய வாழ்க்கைக்கு நேர் எதிர்மறையானது. மக்கள் துன்பங்கள் வரும்போது முறுமுறுப்பார்கள், கேள்வி கேட்பார்கள், மறுதலிப்பார்கள், புலம்புவார்கள், அழுது அவர்கள் கலங்குவார்கள். ஆனால் மெய் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கும் பொழுது தைரியமாயிருப்பார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவராய் இயேசுவானவர் சிலுவை மரணத்தை எதிர்நோக்கி பயணம் செய்யும் பொழுது அவரும் அவருடைய சீடர்களும் தோத்திர பாட்டை பாடினார்கள். என்ன பாட்டை பாடினார்கள் எனக்கு தெரியாது, ஆனால் வேதம் சொல்கிறது தோத்திர பாட்டை பாடினார்கள் என்று. அப்படியானால் நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் அல்லது எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தோத்திர பாட்டாக அல்லது துதியை நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 16 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 16 25 வாக்கியத்தை பாருங்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கே பவுலையும் உடன் ஊழியக்காரர்களையும் கால்களில் தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்கள். அதற்கு முன்பாக அடிக்கப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே பவுலும் அவனுடைய உடன் ஊழியரும் பாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த உறுதியான விசுவாசம் உள்ளவன். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்பதை இந்த பவுல் அறிந்தான், அனுபவித்து வந்தான். ஆகவே பாடுகிறான். அருமையானவர்களே, அங்கே துதி என்கிற வார்த்தையை நாம் காண முடிகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று எண்ணி நீங்கள் துதிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அதே சமயத்தில் யோபின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். அந்த யோபின் புத்தகத்திலே யோபினுடைய வரலாறு நாம் யாவரும் அறிந்த ஒன்று. அந்த யோபுக்கு உபத்திரத்தின் உச்சக்கட்டம். தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தான், தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஏறக்குறைய எல்லாவற்றையும் இழந்து அவன் 100% 0 வந்து விடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் சொல்லுகிறதை பாருங்கள். யோபின் புத்தகம் 1 நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் என்று சொன்னார். அதே சமயத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை பாருங்கள். ஸ்தேவான் மடியும் பொழுது அவனை எல்லாரும் கல்லெறிகிறார்கள். அந்த கல்லறிகிற அந்த சூழ்நிலையிலே ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம் நமக்கு தெரியும். அந்த சமயத்திலே அவனை கல்லெறியும் பொழுது அங்கு வேத வசனத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த அருமையான அந்த ஸ்தேவான் என்பவன் ஆண்டவரை தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே அவன் ஆவியிலே நிறைந்தவனாய் காணப்பட்டான் என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. அருமையானவர்களே, அவன் ஆண்டவரை போல அவன் ஜெபித்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 7:55 பாருங்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் 59 பாருங்கள். ஸ்தேவான் தொழுது கொள்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவரை போல அவன் ஜெபித்தான். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் கற்று சிந்திக்கிற ஒரு தியானம் என்ன? உபத்திரங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் வராது என்று நான் சொல்லவில்லை.
இதிலே நீங்கள் கடந்து செல்வதற்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம் துதியுங்கள். துதித்து அவரை கனம் பண்ணுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறதை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை காத்து கொள்வார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அநேக சமயங்களில் துதியை மறந்து முறுமுறுப்பை கையாளுகிறோம். எங்களை மன்னியும். துதியை எப்போதும் ஏறெடுக்க பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.